பரிசுகள் வழங்குதல் மற்றும் நூல் வெளியீட்டு நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு வணக்கம். நிகழ்வின் தொடக்கமாக முக்கிய ஆளுமைகள் அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஐயா திரு வே. இறையன்பு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா முனைவர் மு. அப்துல் சமத் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு என். லிங்குசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஆர். சிவகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு மு. வேடியப்பன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கு போட்டி 2025 பரிசுகள் வழங்குதல் மற்றும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் கவிதைகளின் திசை வழியை கூர்மையாக்கியவர் கவிக்கோ. அவரின் புகழை, அவரின் கவிதையை, அவரின் சிந்தனையை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடவும் கொண்டு சேர்க்கவும் கவிஞர் இயக்குனர் திரு என். லிங்குசாமி அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கு கவிதை போட்டி நடத்துகிறார். இதுவரை 3 நிகழ்வுகள் நடந்துள்ளன. இது 4வது நிகழ்வு. அவ்வாறு நடத்தப்பட்ட கவிதை போட்டியில் பல ஆயிரம் கவிஞர்கள் பங்கேற்ற ஹைக்கு கவிதைகளை எழுதுகிறார்கள். அவற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 53 கவிதைகளை நூலாக்கி வெளியிடவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளுக்கு பரிசினை வழங்கவும் ஒவ்வொரு ஆண்டும் கவிக்கோ அவர்களின் நினைவு நாளில் இவ்விழா நடத்தப்படுகிறது. இன்று கவிக்கோ அவர்களின் நினைவு நாள். ஆழ்ந்து உறங்கும் கவிக்கோவின் இமைக்குள் இந்நிகழ்வை சமர்ப்பிக்கலாம். கவிக்கோ அவர்களின் ஒரு கவிதையோடு இந்நிகழ்வை தொடங்கலாம். கவிக்கோ அவர்களின் ஆலாபனை தொகுப்பிலிருந்து கண்ணீரின் ரகசியம். இறைவா எனக்கு புன்னகை கொடு என்று பிரார்த்தித்தேன். அவன் கண்ணீரை தந்தான். இறைவா எனக்கு புன்னகை கொடு என்று பிரார்த்தித்தேன். அவன் கண்ணீரை தந்தான். வரம் கேட்டேன், சாபம் கொடுத்து விட்டாயே என்றேன். இறைவன் கூறினான், மழை வேண்டாம், விளைச்சலை மட்டும் கொடு என்று எந்த உழவனாவது கேட்பானா? ஆனால் நீ அப்படித்தான் கேட்கிறாய். கண்ணீரில் புன்னகையும் புன்னகையில் கண்ணீரும் ஒளிந்திருப்பதை நீ அறிய மாட்டாய். உண்மையை சொல்வதானால் கண்ணீர் கண்களின் புன்னகை, புன்னகை இதழ்களின் கண்ணீர். வைகரை பொழுதில் மலர்களின் மீது பனித்துளிகளை நீ கண்டதில்லையா? புன்னகை தன்னை கண்ணீரால் அலங்கரித்துக் கொள்ளும் அற்புதம் அல்லவா அது? மழை மேகங்களில் மின்னல் உதிப்பதை நீ பார்த்ததில்லையா? கண்ணீரிலிருந்து சிரிப்பு பிறக்கும் அழகல்லவா அது? முத்து என்பது என்ன? சிப்பிக்குள் இருந்து தவம் செய்யும் கண்ணீர் துளி புன்னகையாகும் அதிசயம்தானே அது. கண்ணீரில் மலரும் புன்னகை பூக்கள் வாடுவதில்லை என்பதை அறிவாயாக. மேலும் கண்ணீர்தான் உன்னை காட்டுகிறது. புன்னகையோ சில நேரங்களில் உனக்கு திரையாகி விடுகிறது என்கிறார் கவிக்கோ. இப்படி வாழ்வின் முடிச்சுகளை தமது சொற்களால் அவிழ்த்து அவர் உருட்டி விளையாடும் ஆட்டம் அசாத்தியமானது. நொடி நொடியாய் கொண்டாடுவோம் கவிக்கோவினை. நிகழ்வின் தொடக்கம் தமிழ் வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அனைவரையும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெயிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனள் திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடிய தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகள் செல்வி அபிநயா மற்றும் செல்வி நாகேஸ்வரி ஆகியோருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வரவேற்புரை. தித்திக்குதை திரைப்படத்தின் இயக்குனர், பல நூல்களை எழுதியவர். குமுதத்தில் இவர் எழுதிய மணற்கேணி தொடர் இவரது அடுத்த நூலாக வெளிவர உள்ளது குறிப்பிடத்தக்கது. இயக்குனர் திரு என். லிங்குசாமி அவர்கள் இயக்கிய ஆனந்தம், பையா, வேட்டை, அஞ்சான், சண்டக்கோழி 2, வாரியார் உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு உரையாடல் எழுதியவர். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் மீதான பேரன்பின் நகர்வாள் கவிக்கோ கவிஞர்களின் கவிஞர் என்ற அடர்த்திமிகு ஆவணப்படத்தை இயக்கியவர். இயக்குனர் திரு என். லிங்குசாமி அவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப இவ்விழா குழுவில் பங்களித்துக் கொண்டிருப்பவர்.
மொழிவழி மேன்மையாளர் இயக்குனர் கவிஞர் திரு பிருந்தா சாரதி அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைக்கூ பரிசு போட்டி 2025 நிகழ்ச்சி கவிக்கோ நினைவு நாளான ஜூன் 2ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது 4வது ஆண்டு போட்டி, 4வது ஆண்டு பரிசளிப்பு விழா. கவிக்கோ அவர்கள் மறைந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 8 ஆண்டுகள் ஆனாலும் கூட அவர் இன்னும் பனையூர் இல்லத்தில் இருப்பதைப் போலத்தான் நாங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் உயிரோடு இருந்தபோது கூட நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் அவரை போய் 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பார்ப்போம். அதுபோலவே தான் இன்னும் அவர் அங்கே இருக்கிறார், நாங்கள் பார்க்க போவோம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய விழா நடந்தால் அவருக்கு அழைப்புதல் கொடுப்போம், அவர் வந்து விடுவார். அவர் நிகழ்ச்சியினுடைய ஒரு தலைமை ஏற்றிருப்பார் அல்லது சிறப்பு விருந்தினராக இருப்பார். இன்றைக்கு அவர் அரூபமாக இங்கே இருக்கிற ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருப்பார் என்று நம்பிதான் இந்த விழாவை இங்கே நாங்கள் தொடங்குகிறோம். நண்பர்களே, அவர் இறந்தபோது ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதையோடு இந்த விழா வரவேற்புரையை நான் தொடங்க விரும்புகிறேன். இது நீர் ஊட்டிய நிலத்திற்கு மரங்கள் செலுத்தும் மலர் அஞ்சலி. நீர் ஊட்டிய நிலத்திற்கு மரங்கள் செலுத்தும் மலர் அஞ்சலி. கரை சேர்த்த கலங்கரை விளக்குக்கு கலங்கள் செலுத்தும் கவிதாஞ்சலி. கண் திறந்த சிற்பிக்கு சிலைகள் செய்யும் வழிபாடு. அவர் பால்வீதியிலிருந்து வந்தார், மீண்டும் பால்வீதிக்கே திரும்பிவிட்டார். உன் கண்ணால் தூங்கிக் கொள்கிறேன் என உரிமையோடு கேட்டவர் தன் கண்ணை மூடி தனியே தூங்கிவிட்டார். இது சிறகுகளின் நேரம் என்றார். அது ஒரு இரகசிய குறிப்பு, நமக்கு அது புரியவில்லை, சிறகடித்து பறந்து விட்டார். அவர் செய்த ஆலாபனை ஒரு தத்துவ தரிசனம். அவர் நீட்டிய சுட்டு விரல் சமுதாய கரிசனம். பித்தனை படைத்த சித்தன் அவர். இப்போது நமது நேயர் விருப்பம் நின்று விட்டது. ஆனாலும் மரணம் முற்றுப்புள்ளி அல்ல என்று அவர் போதித்ததால் கொஞ்சம் ஆறுதல் அடைவோம். சிலேடை என்ற பெயரில் சொற்களின் மேலாடையை விலக்கி காட்டியவர் அல்ல அவர். சிலேடையால் சொற்களை திறந்து அர்த்தங்களின் கருவறைக்கு நம்மை அழைத்துச் சென்றார். மரபு புதுமை இரண்டையும் இணைத்து கவிதையில் இரட்டை மாட்டு வண்டி ஓட்டினார். அதனால் மாட்டு வண்டி ஓடிய மண்சாலை தங்கத் தமிழ் பவனி வரும் தேரோடும் வீதியானது. நீண்ட நதியாகவும் உயர்ந்த அருவியாகவும் ஆழம் காண முடியாத சமுத்திரமாகவும் மாறி மாறி தோற்றம் காட்டிய மழை அவர். விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுக்கும் விதைகள் அவர் சொற்கள். அவர் பார்த்த பார்வை கடவுளின் பார்வை. அவர் பயணித்த பாதை பறவையின் பாதை. அவர் எழுதிய கவிதைகளின் எண்ணிக்கையை விட அவர் உருவாக்கிய கவிஞர்களின் எண்ணிக்கை அதிகம். ஐயா, நீங்கள் இறந்ததால் பிறந்தவன் என்றீர்கள், பிறந்ததால் இறப்பவர்கள் நாங்கள். உங்கள் சூட்சும மொழியை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கள், அப்போதுதான் உங்கள் தேவகானம் எங்களுக்கு புரியும் என்று அந்த சிற்பிக்கு சிலை செய்யும் வழிபாடு என்று அவருடைய நினைவு அவருடைய மரணம் அடைந்த அந்த ஒரு வாரத்தில் அவருக்கு நடந்த நினைவஞ்சலி கூட்டத்தில் நான் எழுதியிருந்தேன். அதை ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடக்கிற போது நான் படிக்கிறேன். இது 4வது ஆண்டு. ஒரே கவிதையை திருப்பி திருப்பி படிக்கிறேன் என்று திருப்பி திருப்பி பரிசு வாங்குற ஒரு சிலருக்கு மட்டும் தெரியும். 3 பேர் நீங்கள் சென்ற ஆண்டு விருது வாங்கியவர்களே கூட வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு மட்டும் தெரியும். இது மற்றவர்களுக்கு தெரியாது என்றாலும் கூட இந்த கவிதையை நான் அவருக்கு செலுத்துகிற ஒரு மானசீக மாணவனாக அவருக்கு நான் அஞ்சலி செலுத்துகிறேன். அவரை வரவேற்பதற்கு தான் இந்த கவிதை. இந்த விழாவில் தலைமையேற்று சிறப்புரை ஆற்ற இருந்து நூலை வெளியிட இருக்கிறவர் முனைவர் அப்துல் சமது அவர்கள். அவர் தனிப்பட்ட முறையிலும் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு பேராசிரியர். கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய மிக அற்புதமான ஒரு 1000 பக்கம் அளவில் ஒரு கவிக்கோ களஞ்சியம் என்ற ஒரு நூல் வந்திருக்கிறது. அதில் கவிக்கோவை பற்றி இதுவரை யார் யாரெல்லாம் ஆய்வு செய்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்களோ அந்த கட்டுரையெல்லாம் தொகுத்து வெளியிட்டவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். முனைவர் அப்துல் சமது அவர்கள் மதுரை மன்னர் கல்லூரியிலே எனக்கு ஒரு நாள் கருத்தரங்கம் என்னுடைய படைப்புகள் குறித்து நடந்தது. அப்போது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் திருமலை அவர்கள் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம் என்ற நூலுக்கும் அவர் ஒரு கட்டுரை வாசித்தார். தொடர்ந்து அவர் என்னோடு தொடர்பில் இருக்கிறவர். அவர் இந்த நிகழ்ச்சியில்
தலைமை ஏற்க வேண்டும் என்று நான் 4 ஆண்டுகளாக நினைத்து கொண்டிருந்தேன். இந்த ஆண்டு சரியாக அவர் வசமாக மாட்டினார். அன்னைக்கு இஸ்லாமிய இலக்கிய மாநாடு திருச்சியில் நடைபெறுகிற போது அதில் என்னுடைய ஆவணப்படத்தை திரையிடுவதற்காக அவரை அணுகினேன். அவர் அங்கே மேடையில் இந்தமாரி பேனர் வச்சுட்டாங்க, அதை கழட்டிட்டு உங்கள் படத்தை போட்டுட்டு மறுபடியும் பேனர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னார். இருந்தாலும் அடுத்த முறை அதற்கு தகுந்தா போல் நீங்கள் LED பேனர் வைங்க என்று சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டில் அந்த ஏற்பாடை செய்து மாநாடு நிறைய மக்கள் இருக்கிற போது அதை திரையிடுங்கள். அதே போல் சிறப்புரை ஆற்ற இருக்கிற இறையன்பு அவர்கள் கவிக்கோ குறித்து ஒரு முறை கவிக்கோ மன்றத்தில் ஒரு கவிக்கோ விருது கொடுத்து ஒரு உரையாற்றினார். அன்றைக்கு நான் கேட்டேன். கவிக்கோ குறித்து அவர் ஒரு அற்புதமான உரை. அது மட்டுமல்ல, முகத்தில் தெளித்த சாரல் என்று ஹைக்கூ புரிதல் குறித்த ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் 150 புத்தகம் எழுதியிருக்கார். அவருடைய பணிகளை பார்த்தேன். நான் விக்கிபீடியாவில் போய் பார்த்தேன். இந்த வரவேற்புரையில் சொன்னோம்னா இது முழு நிகழ்ச்சி அதுதான். அவ்வளவு நீளமான பட்டியல் விக்கிபீடியாவில் இருக்கிறது. 150 புத்தகங்களுடைய பெயர்களையாவது நீங்கள் போய் படியுங்கள். அவர் இந்த விழாவில் சிறப்புரையாற்றி ஹைக்கூ கவிஞர்களுக்கு வாழ்த்து சொல்ல இருக்கிறார். அவரையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சராக இருந்து இந்த நிகழ்ச்சியை 1 லட்சம் ரூபாய் பரிசு மற்றும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான செலவு அத்தனையும் ஏற்றுக்கொண்டு ஒரு கவிதைக்காக இந்த கிரிக்கெட் வீரர்களுக்கெல்லாம் கிடைக்கிற புகழை போல, அவர்களுக்கு கிடைக்கிற பணத்தை போல உங்களுக்கெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது சார் என்று அடிக்கடி அவர் கேட்பார். அதனுடைய முதல் முயற்சியாகத்தான் இந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு என்ற ஒரு பரிசு திட்டத்தை தொடங்கி இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த விஷ்ணு அசோசியேட் சிவகுமார் அவர்களை வரவேற்கிறேன். இந்த கவிக்கோ கவிதை போட்டியினுடைய கவிதைகள் 5000 கவிதைகளுக்கு மேலே வந்தது. அவற்றை 2720 மெயில், அவற்றிலிருந்து ஆளுக்கு 2 கவிதை அனுப்பிச்சிருக்கீங்க. ஒருத்தர் சில பேர் 1 2 அனுப்பிச்சிருக்கீங்க, சில பேர் 3 வாட்டி மெயில் அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் கலந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 5000 சொச்சம் கவிதையில் 53 கவிதைகளை தேர்ந்தெடுக்கிறோம். அதற்கு உதவியாக இருந்தவர்கள் கவிஞர் ரவி சுப்பிரமணியன், கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன், கவிஞர் மணி சண்முகம் ஆகிய 3 பேரும். அவர்களை 3 பேரும் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அற்புதமான ஒரு கவிஞர், சிறந்த ஆவணப்பட இயக்குனர். ஜெயகாந்தன், TN ராமச்சந்திரன் போன்றவர்களை பற்றியும் ஆவணப்படம் எடுத்திருக்கார். அவரை எங்கே இருக்காருன்னு தெரியல, வந்திருப்பார் என்று நினைக்கிறேன். அவரை வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே போல் இளங்கோ கிருஷ்ணன் இப்போது பொன்னியின் செல்வன் படத்தில் பாடல் எழுதியவர், சிறந்த கவிஞர். மணி சண்முகம் சார் காவல்துறை அதிகாரி. அவர் விட்டார், பார்த்துட்டேன். ஏன்னா அவர் போலீஸ் ஜீப்பில் வந்தார், அதனால் டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவரையும் வரவேற்கிறேன். நண்பர் உதவி பேராசிரியராக பணியாற்றுகிற ராஜசேகர் அவர்கள் தமிழ் இலக்கியத்திலே முனைவர் பட்டம் பெற்றவர். அவர் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். அவரை வரவேற்கிறேன். இந்த புத்தகத்தை ஆண்டுதோறும் வெளியிடுகிறவர் டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பன் அவர்களையும் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார், வந்து விடுவார் என்று நினைக்கிறேன். திரைக்கலைஞர் பிரியா பவானி சங்கர் அவர்கள் வரும்போது எனக்கு மறுபடியும் என்னை கூப்பிட்டு மேடையில் வரவேற்புரை சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கும் இப்போதே வரவேற்று விடுகிறேன். அதோடு இந்த கவிதை போட்டியிலே முக்கியமானவர்கள் யார் என்று கேட்டால், இதில் கலந்து கொண்ட 2709 மெயில் அனுப்பியவர்கள் தான். இந்த 2750 கவிஞர்களை முதலில் நான் வரவேற்க வேண்டும். அவர்களை வரவேற்கிறேன். வெற்றி பெற்றவர்கள் 53 பேர். ஒருவரே 2 பரிசு வாங்கியிருக்காரு. ஆகவே 52 பேர். ஆகவே அந்த 52 பேரையும் வரவேற்கிறேன். எதிரில் பார்க்கும்போது கவிக்கோவினுடைய மகன் லண்டனில் இருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருக்கிறார். அவருடைய கவிக்கோவினுடைய மகள் இங்கே வந்திருக்காங்க. கவிக்கோவினுடைய மருமகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்புறம் இயக்குனர்கள் சரண் வந்திருக்கிறார், எழில் வந்திருக்கிறார். நிறைய திரைத்துறையை சேர்ந்தவர்கள். கவிக்கோ மன்றத்தினுடைய கவிக்கோ புகழை சென்னையிலே நிலைநாட்டி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் செயல் என்றால் அது கவிக்கோ மன்றம். சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள் இந்த கவிக்கோ ஆவணப்படத்தை நான் எடுக்கிறேன் என்று பாராட்டினார்கள் அல்லவா, அது தயாரிப்பாளர் அவர்தான், சிங்கப்பூர் முஸ்தபா அவர்கள். அவர்களை வரவேற்கிறேன். எதிரிலே நான் பேசும்போது ஒரு பார்வையாளரை பார்த்து கொண்டே பேசுகிறேன். அவரை நான் தினந்தோறும் அவர் பேசுவதை கேட்பேன். பர்வீன் சுல்தானா அவர்கள், அவர் எதிரில் இருக்கிறார். கவிதை உறவினுடைய ஆசிரியர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், அரபி பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பழகிற ஜாகிர் ஹுசைன், இயக்குனர் மணிபாரதி,
நிறைய நண்பர்கள் ஹைக்கூவில் நீண்ட பயணம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற முருகேஷ், பாடலாசிரியர் பார்வதி, நிறைய பேர் ஒவ்வொருத்தராக சொல்லலாம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி.